ஏய் ஜென்னி, என்ன கூப்பிட்டுட்டு பேசாம போற? நில்லு. ஏய், நீ கூப்பிட்டதுனால தானே ரெடி ஆகி வந்த. நீ பாட்டு போயிட்டே இருக்க. ஏய் நில்லு. பேசாம வா. என்ன சைட் அடிச்சுட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்க போற? எனக்கு பிடிக்கலையா? இப்ப மட்டும் ஓன்னு சொல்லு, நாளைக்கு காலைல ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன். இங்க பாரு ஜென்னி. ஜென்னி, ஏ ஸ்வீட் ஹார்ட், என்ன கூப்பிட கூட போயிட்டே இருக்க? ஏய் ஜெனிஃபர், ஏய் என் பின்னாடியே வா, உனக்கு நான் சொர்க்கத்தை காட்டுறேன். அதுக்கு தானே நான் காத்துட்டு இருந்தேன். சீக்கிரம் காட்டு ஜென்னி. மல்லிப்பூ வாசம் வேற இழுக்குதே. போயிட்டே இருக்காளே. வா வா, அவசரப்படாத. என்ன பாரு. ஏய், இதான் உன் இடமா? கொஞ்சம் இங்கேயே குளிச்சுட்டு போயிடலாம். கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே கூடாது. யோசிச்சா கொல்லுவோம். விடிஞ்சா உனக்கு கல்யாணமா? உனக்கு விடிவே இல்லடா. போலீஸ் யார் தேடி போறாங்க? நம்மள தேடிதான். புடிச்சிருவாங்களா? புடிச்சு கிழிச்சாங்க. சார் பேரு சூச, யோகப்படுத்துக்காரன் சார். நேற்று நைட்டு தான் சார் இவனுக்கு ரிசப்ஷன் நடந்தது சார். யாரையா கொண்டிருப்பா? சார் சித்தன் சார், கொஞ்சம் பித்தம் கலங்கிடுச்சு, இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருப்பான் சார். யோ, அவனை அனுப்பிவிடியா? யோ, அந்தாலும் அங்கிட்டு போக சொல்லியா? போய் அங்கிட்டு. யோ, வாடி வண்டியில் ஏத்தியா? வா, நீங்க வா. வா, யோ, இங்க பாருங்க. பாடி வண்டியில் ஏத்தி போஸ்ட்மார்ட்டம் அனுப்பு. பக்கத்துல வந்துறியா? பையா யோகப்படுத்துக்காரங்க சுப்பிரமணியபுரத்துக்குள்ள இறங்கிட்டீங்க சார். அவனை அடிச்சிட்டு செத்தா சாகட்டும். பையா நீ எப்ப பார்த்தாலும் மத சண்டை, சாதி சண்டை. பையால ஊரா இது? அந்த கூட்டத்தை அடிச்சு வச்சுங்க. ஏகாபுரத்துல இருந்து ஊர் விட்டு ஊர் வந்து இங்க கலவரம் பண்றாங்க. என்ன தைரியம்? போலீஸ் தான் உங்களுக்கு பயம் விட்டு போச்சுல்ல? சோத்து கொலினாலும் உங்களுக்கு மன சண்டை, சாதி சண்டை கேக்குது. அடிச்சு விடு. எங்க ஓடுனாலும் எந்த
மரியாதை எல்லாரும் வீட்டுக்கு போயிருங்க. ஒரு பையன் வெளிய நிக்க விடாம. ஏய் போலீஸ், நீ தைரியமான ஆம்பளை இருந்தா துப்பாக்கி கீழே போட்டு வாடா. நீயே நான் மோதி பாத்துறலாம். போலீஸ் சண்டைக்கு கூப்பிடுறியா? ஏடா ரவுடி பையா, திருட்டு பையா, கலவரம் பண்றவன் எல்லாரும் ஆயுதத்தோட வருவீங்க. போலீஸ் மட்டும் வெறுங்கையோட வரணுமா? உனக்கு வைக்கிற மாதிரிடா பொட்டு. ஏய் கையெடுங்க சார். எதுக்கு சார் அண்ணன் ஒழுங்கா உங்க அண்ணனை உள்ள கூட்டிட்டு போ, இல்லனா அவனை இங்கே போட்டுருவேன். போலீஸ் கிட்டே சவால் விடுறான். போய் வம்பிழுக்க கலவரம் பண்ற கலவரம் இதோட நீ முடிஞ்சடா. ஏய் போடா, ஏறா வரல. அவங்கள ஆண்டவர் பிள்ளைங்க சார். அவங்கள விட்டுருங்க சார். வா டேய் சார், அடிக்காதீங்க சார். உள்ள இரு. நீ வா சார் சொல்றது கேளுங்க சார். கலவ முடியா மாமா சும்மா இருங்க போமா எல்லாரும். கந்தசாமி, சார் பந்தோபஸ்துல எப்படி போயிட்டு இருக்கு? சார் சுப்பையா தலைமையில சுப்பிரமணியபுரத்துல ஒரு 5 பேர், அப்புறம் மாயாண்டி தலைமையில யோகாபுரத்துல ஒரு 5 பேர், அப்புறம் 2 ஊருக்கும் பொதுவான ஒரு எல்லையில பந்தோபஸ்துக்கு 5 பேரை காவலுக்கு போட்டுருங்க சார். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், நாங்க இருக்கோம். அதை நினைச்சாதான் ஏன் பயமா இருக்கு. சரி சார் சூஸ் எப்படியா செத்துருப்பான்? சார் சூசை யாரோ கொடூரமான முறையில பயங்கரமா, ஐயோ அதை சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு சார், அப்படி கொண்டுருக்காங்க சார். நான் அதை கேட்கலையா. இப்போ காட்டுல மான் இருக்கு இல்லையா, அதுக்கு எதிரி சிங்கம், புலி, கரடின்னு இருக்கும் இல்லையா, அது மாதிரி யாராவது எதிரி இருப்பாங்களா? அந்த சூசை ஒரு பயந்தாங்கோலி சார், காட்டு பக்கமே போக மாட்டான். கண்டிப்பா சிங்கம், புலி, கரடி இது கூட அவனுக்கு சவாசமே இருந்திருக்காது சார். யோ இப்ப உனக்கு புரியுற மாதிரி கேக்குறேன், கேளுங்க சார். ஒரு ஆடு இருக்குன்னு வச்சுக்க, அந்த ஆடுக்கு பிடிக்காத ஓனாய் இருக்கும்ல சார். ஆனா ஓனாய்களுக்கு ஆடுனா ரொம்ப பிடிக்கும் சார். கந்தசாமி சார், எத்தனை வருஷம் சர்வீஸியா? 10 வருஷம் சார். ப்ரொமோஷன் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார், சீக்கிரம் மேல போகணும் சார். நடு ரோட்ல போய் நில்லு, லாரி வரும், ஒரே ப்ரொமோஷன்ல போய். தேங்க்யூ சார். ஜென்சி வாமா. விசாரிக்கணும்னு கூட்டிட்டு வர சொன்னீங்களா சார்? அந்த சூசையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்த பொண்ணு இதான் சார். சூசை கேரக்டர் எப்படிமா சார்? அவர் எல்லாரும் ஆண்டவர் புள்ளன்னு சொல்லுவாங்க சார். சூசைக்கும் எனக்கும் விடிஞ்சா கல்யாணம் சார். ஆனா அதுக்குள்ளேயே அவரை கொன்னுட்டாங்க சார். கல்யாணத்துக்கு முதல் நாள் ரிசப்ஷன்ல அவன் எப்படி நடந்துக்கிட்டான்? சகஜமா தான் சார் இருந்தாங்க. ஆனா அந்த ஜெனிஃபர் பொண்ணு ஆடும்போது மட்டும் பார்த்துட்டே இருந்தாங்க. நான் கூட கண்டிச்சேன் சார். அதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாது. சூசை ரொம்ப மோசமானவனா? தெரியல சார். பொண்ணுங்க விஷயத்துல சூச ஆண்டவர் பிள்ளை சார். ஆண்டவர் பிள்ளைன்னா எனக்கு தெரியல சார். இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கேக்கிய? எதுவா இருந்தாலும் ஃபாதர் கிட்ட பேசிக்கங்க. கல்யாண பொண்ணு ஜென்சி எங்கிட்ட எல்லாமே சொல்லிட்டா. என்ன சொன்னா சார்? அதான் நான் ஃபாதர் கிட்ட சொல்லிக்கிறேன், நீ கிளம்பு. சார் சுப்பிரமணியபுரத்து மக்களும் யோகபுரத்து மக்களும் ஒருதாய் வைத்து பிள்ளைங்க மாதிரி தான் சார். என்ன பிரச்சனைனே தெரியல சார், இடையில அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். சுப்பிரமணியபுரத்துல பெரிய மனுஷன் சொல்லிக்கிற மாதிரி யாரும் இல்லை சார். அங்க இருந்தவங்கள பாதி பேர் பாத்தீங்கன்னா மத மாதிரி யோகாபுரம் போயிட்டாங்க சார். அந்த ஊர்ல கட்டேசிக்குன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் சொன்னா அந்த ஊருக்காரங்க கொஞ்சம் காது கொடுத்து கேட்பாங்க சார். சார் யோகபுரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபாதர் ஆஸ்வால்ட் தான். அதுக்கப்புறம் பிலிக்ஸ்னு ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு அப்புறம் சண்டீர்னு சொல்ற மாதிரி யாரும் அங்க இல்ல சார். ஆனா யாக்கோபுரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபாதர் தான். அப்ப பிள்ளையார் சொல்லியே ஃபாதர்ட்ட இருந்தே ஆரம்பிப்போம். சூப்பர் சூப்பர் சார். யோ சார் பயங்கரமான ஆளியா. எப்படி ஃபாதருக்கு பிள்ளையார் சொல்லி போறாரு பாத்தியா?
வாங்க வணக்கம். வணக்கம். நீங்கள் தான் இந்த சர்ச்சோட ஐயரா? ஆமாம், என்ன நீங்கள் தான் இந்த ஊருக்கும் தலைவரா? சர்ச்சுக்கு ஸ்கூலுக்கு ஊருக்கு 3க்கு நான் தான் தலைவர். என்னப்போ? அப்போ நீங்கள் தான் சரியான ஆள். சரி, சுப்பிரமணியபுரம் எப்படி? முரட்டத்தனமான ஆளுங்க சார். ஆனால் ஒன்றும் வெட்டு குத்துன்னு இறங்குதாங்க. அப்போ ஏக்கப்புறம்? சரி, நல்ல டீசெண்டான பிள்ளைங்க, படித்த பிள்ளைங்க, எதிராளியை கூட மன்னிக்கக்கூடியவங்க. எதிராளி இல்லை, சுப்பிரமணியபுரம் வருதா? ஏன்னா எல்லாத்தையும் மன்னிக்கிற ஏக்கப்புறம் ஏன் சுப்பிரமணியபுரத்தை மன்னிக்க கூடாது? சார், அவனுக்கு சரியான காட்ட முடியாதுங்க சார். முன்னொரு காலத்தில் வெள்ளைக்காரன் வந்து சர்ச்சை கட்டினப்போ உள்ளுக்குள்ளே மாரியம்மன் சிலையை கொண்டாந்து வச்சுட்டு போயிட்டானுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் மாரியம்மனை மேரியம்மனை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணு? அந்த பகை இன்னும் தொடருதா? பகையை எல்லாம் ஒன்றும் தொடரல சார். அவனுக்கு தான் பகையை மனசில் வச்சுக்கிட்டு கல்யாணத்தன்னைக்கு முதல் நாள் சூசி அடித்து கொண்டு விட்டானுங்க. சூசி அவங்க தான் கொண்டாங்களா? பாடி சுப்பிரமணியபுரத்தில் இல்லை, சூசி அவனுக்கு கொள்ளாத நாங்களா கொண்டோம். ஏன் நீங்களே அடிச்சு கொண்டு அங்கே போட்டுருக்க கூடாது? அந்த பாவத்தை யார் செஞ்சான்னு கண்டுபிடிக்கிறேன். வரேன் ஃபாதர். 2 அப்புறாணிகளை லாக்கப்புள்ள வச்சு அடிச்சு கொண்டீங்களா, அந்த பாவத்துக்கு பிராய்ச்சத்தை கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் பாவம் செஞ்சவங்க கண்டுபிடிக்கலாம். எந்த சத்தமாக இருக்கும்? பார்த்துக்கோ. ஏய், யாரா நீங்க? ஏய், ஓடாதீங்க, நில்லுங்க, சுட்டுருவேன். ஏய் ஏய், யாரா? சுப்பிரமணியபுரத்துக்காரனா ஏகப்படத்துக்காரனா? எவன்டா? எவனா இருந்தாலும் இப்ப வாடா. யாரியா? என்னையா? 2 ஊருக்காரங்களும் உங்களை மிரட்டி பாக்குறாங்க சார். ஆமா சார். சார், நீங்க வரதுக்கு முன்னாடி வெட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ சுட்டுக்கிட்டு இருக்காங்க சார். ஆமா, டமால் 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 4 வருஷத்துக்கு அடிச்சேன். ஆமா, இப்ப 2 காக்கும் பாக்குறியா? சார், சுட்டது நீங்களா? ஆமாயா, நீங்க சொன்ன மாதிரி என்ன யாரோ மிரட்டி பாக்குறாங்க. அவங்க உள்ள ஓடி இருக்காங்க, போய் தேடி பாருங்க. இந்த பக்கமாவா? ஆமையா. ஐயோ சார், இதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ்காரர் இருந்தார் சார். இதே மாதிரி 2 பேரும் ஓடுறாங்கன்னு பின்னாடியே ஓடினார் சார். திரும்பி வந்தானா? வரவே இல்ல சார். இப்ப நீ போ சார். ஒரு மனுஷன் இவ்வளவு தூரம் சொல்றேன். திரும்பி வரணும்னு சொல்லிட்டேன். காலையில உசுரோட இருக்க மாதிரி ஸ்டேஷன்ல வந்து பாருங்க சார். இல்லனா பாப்போடாய கூட்டி வந்து தேடுங்க சார். ஃபாதர், வண்டி நிப்பாட்டுங்க. நிறுத்துங்க சொல்றேன்ல. வண்டி நிப்பாட்டுங்க. என்ன பிரேக் இல்லையா? ஏய், ஏன் நிறுத்து? நீ என்ன டிராபிக்கா? அதெல்லாம் இல்ல, விசாரணை முடிந்த வரைக்கும் ஊரை விட்டு வெளியே யாரும் வேலைக்கு போக கூடாது. எங்க ஐயா உத்தரவு. நான் வேலைக்கு போயா அவனுங்கிறது கர்த்தரோட உத்தரவு. ஃபாதர், கர்த்தரோட உத்தரவை கேட்டுட்டீங்க, அப்படியே காவல்துறையோட உத்தரவையும் கேட்டுட்டு போயிருங்களேன். ஒழுங்கு ஜோலிக்கு போக விட மாட்டேங்கலப்பா. ஐயா, நீங்க போட்ட தடை உத்தரவை மீறி வேலைக்கு தான் போவேன்னு அடம்பிடிக்காரு ஃபாதர். ஃபாதர், ஒரு நாள் வேலைக்கு போகலன்னா ஒன்றும் குடிமொழிக்கிறாது. பேசாம சர்ச்சில் போய் சாமி கும்பிடுங்க. என்ன இவ்வளோ அசால்ட்டை பேசுறியா? ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னா என்னெல்லாம் தெரியுமா? என்ன ஆகும்? ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னா ஒரு நாள் பாடம் நடத்த முடியாது. ஒரு நாள் பாடம் நடத்தலைன்னா ஒரு நாள் ஒழுங்காக படிக்க முடியாது. ஒரு நாள் ஒழுங்காக படிக்க முடியலன்னா அவனால் ஒழுங்காக பரிச்சை எழுத முடியாது. அவன் ஒழுங்காக பரிச்சை எழுதலைன்னா ஒரு நாள் அவனால் பாஸ் ஆக முடியாது. அவனால் பாஸ் ஆக முடியலனாக்கா அவனுக்கு வேலை கிடைக்காது. அந்த விரக்தியில் அவன் கொலகாரனாகி உனக்கு சொல்லி சாட்சியாகி போகும். ஓஹோ, அப்போ ஏக்கப்புறத்தில் யாராவது உங்கள்கிட்ட படிச்சிருக்காங்களா? அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் எவ்வளோ பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு தான் இருக்காவ. ஓஹோ, அப்போ என்னைக்கு ஒரு நாள் நீங்கள் லீவ் போட்டிருக்கீங்க. நீங்கள் லீவ் போட்டதுனால உங்களால் ஒரு பாடம் நடத்த முடியல. உங்களால் ஒரு பாடம் நடத்த முடியல. ஒருத்தனால ஒழுங்காக படிக்க முடியல. ஒழுங்காக படிக்கிறதுனால அவனால் ஒழுங்காக பரிச்சை எழுத முடியல. ஒழுங்காக படித்ததுனால அவனுக்கு வேலை கிடைக்காத விரக்தியாகி சூசையை கொண்டுட்டான். அப்போ சூசையை கொன்னது யாரு? ஃபாதர் ஆஸ்வால்ட், எங்கே போகிறீங்க? சர்ச்சுக்கு போய் ஃபோன் பண்ணி வேலையை ராஜினாமா பண்ணலான்னு. முதல்ல அதை செய்யுங்க. கொலை நடந்து இன்னும் விசாரணையே முடியல, அதுக்குள்ள வேலைக்கு போறாரா? வேலைக்கு ஆடையில் போனதுக்கும் பாடம் நடத்துறதுக்கும் என்ன சம்பந்தம்? இதை பார்ப்பா, சுப்பிரமணியபுரத்துக்கு நீ அடிக்கடி போறதை நிப்பாட்டு. ஏன்பா, நீ பிறந்த ஊர் தானே? சொன்ன கேளு. நீங்க வேணா போகாம இருங்க, அத்தை இருக்காங்க, நான் போயிட்டு தான் இருப்பேன். நில் மகனே. சப்பா, நீ என்ன மகனன்னு சொல்லுது? நான் ஃபாதர்லா. நீ மகன் அல்லவா? இல்ல, நான் ஃபாதர். உலக தத்துவத்தை புரிந்து கொள். உன் தாத்தனுக்கு உன் அப்பன் மகன், உன் அப்பனுக்கு நீ மகன். ஆக மொத்தத்தில் மகன் மகனே. அடையே பாவி, உலக தத்துவம் ரொம்ப குழப்பமா இருக்கு. சரி, நான் பள்ளிக்கூடத்துக்கு போறேன். பள்ளிக்கு செல், பாடத்தை நடத்து. உன்னை போல் சிறந்த மாணவனை உருவாக்கி என்னிடத்தில் அனுப்பு. சரியால போச்சு.
இந்த பாதகத்தை செய்யறதுக்கு அந்த படைச்ச கர்த்தாவலே முடியாது. மகனே என்னது? இரு 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 நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். விரைந்து வா. இந்த கோட்டைக்காரன் தொந்தரவு ஓவரா பத்தி. நமச்சிவாய. சார், இது சுப்பிரமணியபுரத்தில் நடந்த கலவரத்தில் கிடைச்ச எவிடன்ஸ் சார் இது. பாப்பா சொல்லுப்பா. உங்களை தேடி போலீஸ் வந்திருக்கு. ம் வாங்க சார். உங்களை கொஞ்சம் விசாரிக்கணும். சலீம், அம்மாட்ட சொல்லி டீ கொண்டு வாப்பா. சரிங்க பாப்பா. சொல்லுங்க சார். ஏக்கோபுரங்கிற கிறிஸ்டினூருக்கும் சுப்பிரமணியபுரங்கிற இந்துவுக்கும் நடந்த கலவரத்தில் ஒரு முஸ்லீம் தொப்பி கிடைச்சிருக்கு. சார், சண்டையில் தாடி வச்சிருக்கான், தொப்பி போட்டிருக்காங்க, தூக்கிட்டு நேரம் எங்ககிட்ட வந்துடுவீங்களா? எதை அடையாளம் வச்சிருக்கீங்களோ அதை பற்றி தானே விசாரிக்க முடியும். வேற ஏதாவது இருக்கலாம்ல. முஸ்லீம் நாங்கள் தான் கிடைச்சோமா? உங்கள் மேலே சந்தேகம் வந்தனால தான் உங்களை பற்றி விசாரிக்க வந்திருக்கேன். சார், சுப்பிரமணியபுரத்துக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. யோகாபுரம் மாதிரி அங்கேருந்து பிரிஞ்சு வந்து பல வருஷம் ஆச்சு நாங்களும். சரி, ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு சொல்லி அனுப்புங்க. சொல்லி அனுப்புகிறேன் சார், டீ சாப்பிட்டு போ. பரவாயில்ல. சலீமே, ஒன்று அப்பான்னு சொல்லு, இல்லை வாப்பான்னு சொல்லு. மாறி மாறி சொன்னா பழக்கவளத்துக்கு பதில் சொல்கிறோமா இல்லையா? சரிப்பா. என்ன பரமசிவம், அந்த இன்ஸ்பெக்டர் சலீமை தேடி போயிருக்கான். ஒருவேளை கண்டுபிடிச்சிருவானோ? முஸ்லீம் தொப்பி கிடைச்சிருச்சேன்னு அவனை தேடி போயிருக்கான். விசாரிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கான். அவன் ரொம்ப பண்றான். அவனை சும்மா விடக்கூடாது. அதை பத்தி நீ கவலைப்படாத. அதை ஜெனிஃபர் பார்த்துக்குவா. நான் சொல்லுவதை கேள். அது மெய்மான் அல்ல, பொய்மான். உயிரை காப்பாற்றிக்கொள். ஓடிவிடு. சிவாய நமக, சிவாய நமக, சிவாய நமக. உங்கடி நாளைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஐயோ, விடுமாமா. நாளைக்கு வச்சுக்கலாம். என்னால பொறுக்க முடியாது. ஐயோ, அங்க யாரோ பார்த்துட்டு போறாங்க. என்ன? நான் போறேன். டேய், யாரா அவன்? என்ன டுபாக்குன்னு சொன்னது? என்ன ஒருத்தனையும் காணா? டேய், ஆம்பளையா இருந்தா நில்றா. நில்றா டேய். ஒப்பா மவனா நில்றா. டேய், கூப்பிட்டுட்டே இருக்க, காது கேட்காத மாதிரி போயிட்டு இருக்க. நில்றா டேய். புறம்போக்கு, நீ மட்டும் லேடிஸ் கூட ஜாலியா போற. நீ தான்டா புறம்போக்கு. ஒன்னே தான்டா. நில்றா அயோக்கிய பையல. ஏய், நீ எங்க போனாலும் விட மாட்டேன்டா. ஏய், நில்றா. நில்றான்னு சொல்றான். ஆம்பளை என்ன நில்றா. இருடா, உங்க ரெண்டு பேரையும் காட்டுக்குள்ளே வச்சு கதையை முடிக்கிறான். நில்றா. டேய், ஒரு இருட்டா வர எந்த பக்கம் போயிருப்பாங்க? டேய் டுபாகுரே, நில்றானா? யாரா நீ? பரமசிவா, என்னை விட்டு. ஐயோ, பரமசிவா, என்னை விட்டு. பரமசிவா, என்னை விட்டு. பரமசிவா, தெரியாம மாட்டேன் பரமசிவா. என்ன மறுத்து தப்பு பண்ணிட்டு என்ன மறுத்து பரமசிவா. தப்பு பண்ணிட்டா மறுத்து பரமசிவா. அவனை முடிச்சு விடு. நான் மன்னிச்சாலும் மன்னிப்பேன். ஆனா
பாத்திமா உன்னை மன்னிக்கிறா. இன்னும் கூட இருக்கிற எவனையும் விட மாட்டான்டா. போடா. நேற்று ஆட்டமாடா போட்ட ஆட்டம் இன்னைக்கு ஓன் சாவுக்கு எவன் ஆட போறாங்களோ. கலா மாஸ்டர் குஷ்பு நமிதா ஏயா யார் ஆடனா என்ன இவன் எழுதுன மார்க்கா போட போறான். யோ சார் என் பீட்டர் பால். இவர் பெரிய வாட்டர் பால் இவரு. மை பிரதர் சார். நீ ஒழுங்கா அந்த ஊர்ல இருந்த உன் தம்பி அதுக்கே வெட்டுப்பட்டு சாவுறியா? போய் அங்கிட்டு. இவன் செத்துட்டான். இந்த ஆள் வேற வந்து உயிரெடுப்பாரு. சார் சார் காலையில சார் பாடியை பார்த்துருக்காங்க. நாங்க உடனே ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். என்ன ஃபாதர், ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்லி பெரிய சம்பவம் செஞ்சுட்டாரு போல இருக்கு. சார் நீங்கள் வீணா அப்படிலாம் சந்தேகப்படாதீங்க. அப்புறம் துபேராஜா தானா வந்து சர்ச்சை வாசலில் விட்டுட்டு செத்தானே என்னடா? சார் நீங்கள் என்ன அவனை பார்த்து என்னடான்னு கேட்க? பெலிக்ஸு கொலை பண்ணிருப்பான்னு உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் போய் ஆதாரத்தை கொண்டுட்டு வாங்க, நான் அவனை கொண்டாந்து உங்கள்கிட்ட ஒப்படைக்கேன். ஆதாரம் தானே? கொண்டு வரேன். வரேன்டா.